guys, my amazing learners. I am Nalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, உனக்கு இதுக்கு எவ்வளவு டைம் ஆக போகுதுன்னு உனக்கு தெரியுமா? இது நம்மள எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படினு தெரியுமா? நீ இப்ப நல்லா படிச்சினா இது எந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படினு தெரியுமா? சோ இந்த மாதிரி இது இப்படி பண்ண போகுது அப்படினு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறது எப்படி அப்படிங்கறத தான் இன்னைக்கு ரொம்ப டீடைலா கத்துக்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. இன்னைக்கு லெசன் வந்து ரொம்ப சிம்பிளான ஆனா எஃபெக்டிவான லெசனா இருக்க போகுது. அதனால டைரக்டா போர்டே பாருங்க. ரொம்ப ஈஸியான லெசன் ஆனா எஃபெக்டிவான லெசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாக போகுதுன்னு உனக்கு தெரியுமா? சோ இது எல்லா சென்டென்சஸுமே எப்படி தான் இருக்க போகுதுன்னா பாருங்க, போகுதுன்னு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது செலவாக போகுதுன்னு, உதவியா இருக்க போகுதுன்னு, இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உனக்கு தெரியுமா அப்படின்னு தான் மாற்றுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்குறோம்? இன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாக போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா யூ நோ. அடுத்து எவ்வளவு அப்படின்னா யூ நோ ஹவு மச். செலவாக போகுதுன்னு அப்படின்னா யூ நோ ஹவு மச் இட்ஸ் கோயிங் டு. இந்த கோயிங் டு இருக்கு இல்லையா, இதுதான் இந்த போகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதோட கீ ஃப்ரேஸ் என்னன்னா கோயிங் டு அப்படிங்கிறது தான். ஓகேவா? யூ நோ ஹவு மச் இட்ஸ் கோயிங் டு. காஸ்ட், செலவாகிறதுக்கு என்ன காஸ்ட். ஃபார், எதுக்கு? இன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு. ஸோ இரவு சாப்பாடு என்ன சொல்லுவோம்? டின்னர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஈஸியாக காஸ்ட் ஃபார் டின்னர் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? read the sentence now. You know how much it's going to cost for dinner அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நீ படித்தால் எந்த அளவுக்கு உதவியாக இருக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா? நீ படிச்சனா அது உனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண போகுது, ஹெல்ப் பண்ண போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேயும் உனக்கு தெரியுமா அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். யூ நோ. இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்கு. பட் டூ யூ நோ அப்படிங்கிறது தான் போடுவோம். அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் கேட்கும்போது டூ யூ நோ அப்படின்னு தானே கேட்கணும். நீங்கள் யூ நோ அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பேசும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். அதனால் டூ யூ நோ அப்படிங்கிறது யூஸ் பண்ணாமல் யூ நோ அப்படின்னுமே நம்ம பேசலாம். அதனால தான் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த லெசனே. ஓகேவா? ஸோ டூ யூ நோ அப்படின்னும் கேட்கலாம். யூ நோ அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக கேட்கும்போது. டூ யூ நோ அப்படிங்கிறது ரிட்டன்லையும் அஃபிஷியலாக லைக் ஃபார்மல் பிளேசஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் டூ யூ நோ அப்படிங்கிறது தான் கேட்கணும். ஓகேவா? பாருங்கள். You know how much, எந்த அளவுக்கு அப்படின்னா you know how much it's, என்னது உதவியாக இருக்க போகுதுன்னு அப்படின்னா it's going to. you know how much it's going to, உதவியாக, help, it's going to help. நீ படித்தால் அப்படி சொல்லியிருக்கோம். அப்போ going to help if, நீ படித்தால் அப்படிங்கறனால if you study. ஓகேவா? ரீட் பண்ணுங்க. you know how much it's going to help if you study அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, உனக்கு இது அவங்கள எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு தெரியுமா? உனக்கு இது அவங்கள எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு தெரியுமா? ஸோ இதை அகைன் தெரியுமா அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். அப்போ you know எந்த அளவுக்கு அப்படின்னா என்னது? how much it's going to, அதாவது இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு அப்படின்னா it's going to impress அவங்கள இல்லையா. அப்போ impress them அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். You know how much it's going to impress them அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்,
இது நம்ம பிளான்ஸை எந்த அளவுக்கு மாற்ற போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இது நம்ம பிளான்ஸை எந்த அளவுக்கு மாற்ற போகுதுன்னு தெரியுமா? ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு அப்படின்னா என்னது? how much it's going to என்னது பாருங்க, பிளான்ஸை மாற்ற போகுதுன்னு இல்லையா? ஸோ அதனால going to change நம்மளோட பிளான் இல்லையா? அதனால change our plan. ஓகேவா? நம்ம பிளான்னு சொல்லியிருக்கோம், அதனால our plan. Plans. Okay. You know how much it's going to change our plans அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இது நம்மை எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா? இது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படி தெரியுமா அப்படி சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ இதை உனக்கு தெரியுமா? இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க என் கூட சேர்ந்து. You know how much எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுன்னு, how much it's going to பாதிக்கிறதுக்கு என்ன? affect அப்படின்னு சொல்லுவோம். affect. You know how much it's going to affect நம்மை, affect us. அவ்வளோதான், easy. Just read the sentence now. You know how much it's going to affect us அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இது எந்த அளவுக்கு என்னோட திறமையை இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னு தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி பேசுவோம் இல்லையா கேஷுவலாக, இது எந்த அளவுக்கு என்னோட திறமையை இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்கிறது. சரி, இதை தெரியுமா அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ யூனோ எந்த அளவுக்கு, how much it's going to, இது டிஃபால்ட்டாக வருது இல்லையா எல்லாத்துலேயுமே, இட்ஸ் கோயிங் டு என்னது? திறமையை இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னு அப்படின்னா how much it's going to improve. திறமை அப்படின்னா வந்துட்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? கோயிங் டு இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ், என்னோட திறமை இல்லையா? read the sentence now. You know how much it's going to improve my skills அப்படின்னு கேட்டிருக்கிறோம். Let's move on to the next sentence. பாருங்க, இது வேலை சுமையை எந்த அளவுக்கு குறைக்க போகுதுன்னு தெரியுமா? நீங்களும் என் கூட சேர்ந்து கரெக்டாக ட்ரை பண்ணுங்க. உனக்கு தெரியுமா? You know how much எந்த அளவுக்கு குறைக்க போகுதுன்னு, how much it's, அந்த இட்ஸுங்கிறது இங்கே இருக்குது, இது ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு குறைக்க போகுதுன்னு அப்படின்னா கோயிங் டு ரெடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறைக்கிறதுக்கு ரெடியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹவு மச் இட்ஸ் கோயிங் டு ரெடியூஸ் என்னது? வேலை சுமையை, ரெடியூஸ் த workload. வேலை சுமை அப்படின்னா workload அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? read the sentence now. You know how much it's going to reduce the workload அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இது கம்பெனிக்கு எந்த அளவுக்கு நன்மை தரப்போகுதுன்னு தெரியுமா? இது கம்பெனிக்கு எந்த அளவுக்கு நன்மை அப்படின்னா நல்லது செய்ய போகுதுன்னு தெரியுமா அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை தெரியுமா அப்படின்னா என்ன வரும்? யூனோ, உங்களுக்கே தெரியும் என்ன வரும்னு. ஹவு மச் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயும் வருது இல்லையா? எந்த அளவுக்கு நன்மை தரப்போகுதுன்னு, ஹவு மச் இட்ஸ் கோயிங் டு, நன்மை தரப்போகுதுன்னு, கோயிங் டு பெனிஃபிட் த கம்பெனி. ரீட் பண்ணுங்க. You know how much it's going to benefit the company அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் 2 சென்டென்சஸையும் பாருங்க. இது எந்த அளவுக்கு மதிப்புடையதாக இருக்க போகுதுன்னு தெரியுமா? இது எந்த அளவுக்கு, இது எந்த அளவுக்கு, ரீட் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு விலையை உயர்த்த போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த 2 சென்டென்சஸும் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க்.
இது ரெண்டையும் எப்படி இங்கிலீஷில் மாற்ற போகிறோம் பேச போகிறோம் அப்படிங்கிறத காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதோடு இன்றைக்கான லெசனை சூப்பராக முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.